அஸ்திபாரம் குலுங்கப்படுவதற்கான ரகசியம் என்ன? அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துலன்னா, அவர்கள் அசைக்கப்படல, அவன் அசைக்கப்படுகிற வரைக்கும் ஒன்றும் அசையாது. நீங்கள் மனுஷர்களுடைய தந்திரங்களும் அல்லது சூதுகளும் எதிர்மறையான செய்கைகளும் கண்டு நீங்கள் சரீரீதியாகவும் மனரீதியாக அசைக்கப்பட்டு போகிறீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலைகள் அசைக்கவே பட முடியாது. அது ஒன்றும் பலப்படும். நீ திருந்துற வரைக்கும் ஐயா நான் என்னையா பண்ணேன் அந்த மனுஷன், அதுதான் வேணாம். அது அழைக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் குறை சொல்லுகிறது, குற்றப்படுத்துகிறது, இதெல்லாம் பழைய கால வாழ்க்கை. அதெல்லாம் கிருபைன்னு சுற்றி கொண்டிருக்கிற அந்த விஷயம் வேறு. இப்பொழுது நீங்கள் சத்திய மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். சத்தியம் உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலைகளும் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறது. நல்ல பலியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஜீவியத்தில் இருக்கிற கொழுப்புகள், கொம்புகள், மேன்மைகள், தோள்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து கொண்டிருக்கிறார். என்ன இன்னத்துக்கு நீங்கள் பழைய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடாது. அதே சமயத்தில் பிரச்சனைன்னு வருகிற பொழுது பழைய ஜனங்களை போய் தேடியும் போகக்கூடாது. ஈசாக்கும் சரி ஆபிரகாமும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வருகிற பொழுது பழைய அந்த ஐக்கியங்கள், பழைய உறவுகள், பழைய தேசத்தார், பழைய இனத்தாரை தேடி போகவே இல்லை. அதனால தான் கர்த்தர் வருகிறார். எனக்கு யாரையும் தெரியல, நிறைய பேர் அங்கலாக்கிவாங்க. எங்களுக்கு சபர்ஸ் கிடையாது, எங்களுக்கு எதுவும் அரசியல் பிரமுகர்கள் தெரியாது, எங்களுக்கு அவ்வளோ பிரபலியங்கள்லாம் தெரியாது, யாருன்னா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தவறான மார்க்கத்தில் போய் கொண்டிருக்கிறீங்க. யாரையும் தெரியாத வரைக்கும் நல்லது. என்ன நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் உங்களுக்கு தேவை? கர்த்தர் தேவை. அவர் வானத்தில் தூதர்களை அனுப்ப முடியும், அவரே இறங்க முடியும், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க முடியும். இந்த சங்கீதம் 50வது அதிகாரத்தில் வாசித்தால் பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இடத்துல நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு ஒரு பங்கு உண்டு. 50:18 வாசிக்கிறோம். நீங்கள் சிபார்சுக்கும் நீங்கள் ஆள் தத்துவத்தை பார்க்கறதுக்கும் அவனை அதிபதிகளை தேடி போவதை காட்டிலும் கர்த்தரை சார்ந்திருப்பதே நலம். நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய். எந்த குரூப்லேருந்து நம்ம வெளில வந்தோமோ, எந்த துஷ்டத்தனத்துலேருந்து துன்மார்க்கில் வெளியே வந்தோமோ, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுகிறது, முதல்ல மறுபடியும் போய் அவனை தேடுறோம். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா புயல்களிலும் அந்தந்த இடத்துல அந்தந்த ஜனங்களை கர்த்தர் எழுப்பவல்லவராக இருந்தார். அதெல்லாம் தெரியாது எனக்கு. முன்ன ஒரு வேளை ஜெபித்திருக்கலாம், அந்த குடும்பத்தாரை நன்மையை பெற்றிருக்கலாம். ஆனால் 20 ஆண்டு 25 காலம் ஊழியம் செய்கிறேன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய 2வது சந்ததி எனக்கு சகாயராக எழும்புவாங்க. அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சவங்களாக இருந்திருப்பாங்க. ஐயா நீங்களா அது? ஆமாம். என்ன அவங்க பார்க்குறப்போ சின்ன பையனாக பார்த்துருப்பாங்க, வாலிபனாக பார்த்துருப்பாங்க, நான் அவங்கள குழந்தையாக பார்த்துருப்பேன். 25 ஆண்டுன்றப்போ அது எவ்வளோ பெரிய ஆண்டு. கர்த்தர் நாம் மகிமைக்கு சொல்கிறேன். எத்தனை சந்ததியரை பார்த்துருக்க முடியும்? இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தரை தேடுகிற பொழுது தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அது எப்பொழுது என்றால், நல்ல ஜீவியம் போய் கொண்டிருக்க பொழுது எல்லாம், சூறாவளி வீசுகிற பொழுது தான் யாரையும் தேடக்கூடாது.